ஸோ இன்னைக்கு என்ன வீடியோ பாத்தீங்கன்னா, லாஸ்ட் vlogல வந்து வைத்தீஸ்வரன் கோயில் அப்புறம் திருமணஞ்சேரி கோவில் ரெண்டு கோவிலோட சிறப்பம்சமும் லாங் வீடியோவா வந்து போஸ்ட் பண்ணிருக்கேன். கண்டிப்பா செக் அவுட் பண்ணாதவங்க செக் அவுட் பண்ணி பாருங்க. ஸோ நைட் வந்து சுவாமி மலையில நமஸ்கார் அப்படின்ற ஹோட்டல் ரெசிடென்சில வந்து ஸ்டே பண்ணிருந்தோம்னு சொல்லியிருந்தேன். ஸோ இது அடுத்த நாள் vlog. நாங்க வந்து வீக்கெண்ட் போல போயிருந்தனால சாட்டர்டே வந்து மார்னிங் பயங்கர கூட்டமா இருந்தது. ஸோ மார்னிங் வந்து ஒரு 5 போல கிளம்பணும் தான் நினைச்சோம். பட் நாங்க எழுந்ததே ஒரு 6 போல அண்ட் கோவிலுக்குலாம் நாங்க வரத்துக்கு ஒரு 8 போல ஆயிடுச்சு. அண்ட் ரொம்ப கூட்டமா இருந்தது. அண்ட் சாமியும் வந்து பார்த்துட்டோம். அண்ட் நாங்க போகும்போது கரெக்டா வந்து முருகருக்கு ஆரத்தி காமிச்சாங்க. ஸோ 3 டைம் வந்து ஆரத்தி காமிச்சாங்க. அப்படியே கோவில்லாம் முடிச்சுட்டு அங்க விளக்கு போட்டுட்டு அப்படியே நாங்க கீழே வந்து கிருஷ்ணா பவன் லாஸ்ட் நைட் சொல்லியிருந்தால, ஸோ அங்கேயும் வந்து மார்னிங் டிஃபன் முடிச்சிட்டோம். அங்க இருந்து ஒரு 12 கிலோமீட்டர்ஸ்ல தாராசுரம் அப்படின்ற ஒரு இடத்துல ஐராவதேஸ்வரர் கோவில் அப்படின்ற ஒரு கோவில் வந்து இருக்கு. ஸோ இந்த கோவில் வந்து யாரோட இதுன்னு பாத்தீங்கன்னா ஈஸ்வரனோட கோவில். இந்த கோவில் வந்து கும்பகோணத்துல தான் வந்து இருக்கு. அண்ட் இந்த கோவிலோட சிறப்பம்சம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்திரனோட வாகனமான ஐராவத யானையை வந்து ஒரு முனிவர் வந்து சபிச்சிடுறாரு. அதனால அந்த யானையோட வெள்ளை நிறம் வந்து போற மாதிரி சபிச்சிடுறாரு. சோ அப்புறம் அந்த ஐராவத யானை வந்து இந்த சிவன் கிட்ட வேண்டும் போது சிவன் வந்து இங்க இருக்க நீர்ல வந்து குளிக்க சொல்றாரு. அதனால அந்த யானையோட கலர் வந்து திருப்பியும் வந்துருதுன்னு சொல்றாங்க. இன்னொரு புராண கதை என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, யமனை வந்து ஒரு முனிவர் வந்து சபிக்கிறாரு. அவர் உடம்பு வந்து எப்பயுமே அந்த எரியிற உணர்வை வந்து தரணும்ட்டு. அப்போ அந்த யமன் வந்து இங்க இருக்க ஈஸ்வரரை வேண்டாரு. அப்புறம் அவருக்கு அந்த உணர்வு வந்து போயிடுது. சோ அப்படியும் வந்து ஒரு புராண கதை வந்து சொல்றாங்க. அண்ட் இந்த கோவிலுக்கு வந்து அந்த யானையோட பேர் வச்சு ஐராவதீஸ்வரர் அப்படின்றது வச்சதாக வந்து அப்படியும் ஒரு புராணம் வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இந்த கோவில் வந்து 2ஆம் ராஜராஜ சோழன் வந்து கட்டினதா இந்த கோவில் சொல்றாங்க. இந்த கோவில் வந்து கல்லெல்லாம் கதை சொல்லும் சொல்லுவாங்கல்ல, அந்த அளவுக்கு அழகுங்க. நீங்க இன்னைக்கெல்லாம் பார்த்தா கூட உங்களால ரசிக்கிறத விடவே முடியாது. நம்ம கண் வந்து பத்தாது, அந்த அளவுக்கு அழகு இந்த கோவில். சோ என்னோட ஃப்ரெண்ட் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த கோவில்ல படிக்கட்டுல வந்து கல் போட்டோம் அப்படின்னா அந்த மியூசிக்கல் சவுண்ட்ஸ் வந்து வரும் அப்படின்னு சொல்றாங்க, லைக் சரிகமப்பா அப்படின்ட்டு. பட் எனக்கு அப்போ தெரியாது. அண்ட் இந்த தூண்ல இருக்க சிற்பம்லாம் வந்து நம்மளோட விரலோட சைஸ்ல தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சோ அதையும் வந்து நான் கவனிக்கல. நீங்க போனீங்கன்னா கண்டிப்பா பாருங்க. ஸோ பாட்டி வந்து உள்ள இவ்வளோ லாங் நடக்க முடியாதனால அவங்கள வந்து வெளியில விட்டுட்டு நானும் அண்ணியும் வந்து கூடவே இருந்தோம். அண்ட் அம்மாவும் அண்ணாவும் வந்து ஃபர்ஸ்ட் வந்து கோவிலுக்குள்ள போயிட்டாங்க. போயிட்டு ஈஸ்வரனுக்கு வந்து அர்ச்சனை பண்ணிட்டு வந்துட்டாங்க. அப்புறம் நானும் அண்ணியும் வந்து உள்ள கோவிலுக்கு போயிருந்தோம். அண்ட் திருப்பியும் வெளியில வந்துட்டு அம்மனுக்கு வந்து தனி சன்னிதானம், அதாவது தனியாவே ஒரு கோவில் வந்து கட்டியிருக்காங்க. அண்ட் இங்க வந்து அந்த அளவுக்கு கூட்டமே இல்லை. நாங்க 3 பேர் மட்டும்தான் இருந்திருந்தோம். அண்ட் அம்மாவும் அப்பாவும் வந்து ஆல்ரெடி இங்க வந்து போயிருக்காங்க. அண்ட் இந்த கோவிலோட டைமிங் பாத்தீங்கன்னா காலையில 6 மணில இருந்து நைட்டு 8 மணி வரைக்கும் ஓபன் பண்ணிருப்பாங்கன்னு சொல்றாங்க. இது வந்து க்ளோசிங்கே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. 8 o'clock மேலதான் க்ளோசிங் டைம் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் நாங்க அந்த கோவில் வெளியே வந்து அவ்வளோ அழகா இருந்ததுங்க. அங்கேயே வந்து ஸ்டே பண்ணிடலாம் போல, அவ்வளோ சில்னஸா சூப்பரா இருந்தது. அண்ட் நாங்க கோவிலுக்கு போகும்போது அங்க ஒரு புடவை விற்கிறவர் வந்து வந்திருந்தாரு. அவர் வந்து இந்த மாதிரி புடவை வாங்கிக்கோங்கன்ட்டு எங்க கூடவே வந்திருந்தாரு. பட் எங்களுக்கு வந்து ஐடியாவே இல்லை. சரி அவர் கூட வராரே அப்படின்னு சொல்லி சரி போய் ஒரு கிளான்ஸ் ஆச்சு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி போயிருந்தோம். அண்ட் அவங்க கிட்ட வந்து 500 ரூபீஸ்ல இருந்து கல்யாண புடவை வரைக்குமே வந்து நெஞ்சு கொடுக்கறதா சொல்லியிருந்தாங்க. அண்ட் அவங்களே வந்து அந்த நெசவு வந்து பண்ணிட்டு இருக்காங்க. சோ நான் பிரைஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்குன்னு கண்டிப்பா சொல்ல மாட்டேன். நீங்க ஷாப்ல என்ன வாங்குறீங்களோ அதே பிரைஸ் தான் வந்து இருக்கும். பட் என்னன்னா இவங்களே வந்து நெசவு செஞ்சு தராங்க. நீங்க என்ன டிசைன் சொல்றீங்களோ அதே டிசைன் வந்து பண்ணி தருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சோ 500ல இருந்து, அதாவது நம்ம 50,000 கேட்டாலும் வந்து அவங்க நெசவு செஞ்சு தருவேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எனக்கு பிரைஸ் வந்து எக்ஸாக்டா ஞாபகம் இல்ல. பட் வந்து இந்த டபுள் சைட் பார்டர் வந்து கொஞ்சம் பெருசா இருந்தது அப்படின்னா 8,500 அந்த ரேஞ்சஸ்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க. சரி நாங்க ஓகே போகணுன்றதுக்காக ஒரு காட்டன் சாரி மட்டும் வாங்கிட்டு வந்திருந்தோம். ஸோ நீங்களும் அந்த பக்கம் போனீங்கன்னா அவங்களோட அட்ரஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வைக்கிறேன், கண்டிப்பா போய் செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த தாத்தா வந்து அத்விக்க வந்து ரொம்ப டெம்ப் பண்ணியிருந்தாரு டாய்ஸ் வாங்குறதுக்காக. அவன் ஆல்ரெடி டாய் கேட்டுட்டே இருந்தான். அண்ட் இவர் வேற அவன் முன்னாடி ஊதி காமிச்சாரு. சரி ஓகேன்ட்டு தாத்தா கிட்ட வந்து அந்த டாய் ஒன்னு வாங்கி கொடுத்துருந்தோம். அண்ட் அங்கிருந்து நாங்க திருப்பாம்பரம் போறது வந்து பிளான். ஸோ போற வழியில வந்து கூழ்லாம் வந்து வித்திருந்தாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு இந்த ஆன்டி கிட்ட வாங்கியிருந்தோம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ராகி கூழ் தான் வந்து வாங்கணும். அண்ட் டேஸ்ட் வந்து நல்லா இருந்தது. ஸோ ஆளுக்கு ஒரு கூழ் வந்து வாங்கி குடிச்சிட்டோம். அண்ட் இங்க வந்து ஸ்டாப் பண்ணிட்டு அம்மா வந்து ஒரு புது பிளான் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இங்க இருந்து நம்ம வந்து குற்றாலம் போயிடலாம். பாட்டிக்கு வந்து இந்த குற்றாலம் இந்த ஃபால்ஸ்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால குற்றாலம் போயிடலாம்
போயிடலாம், பாபநாசம் போயிடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் சொல்லியிருந்தாங்க. அண்ட் நாங்க வந்து ட்ரெஸ்ஸும் வந்து ஆக்சுவலி எடுத்துட்டு போல. ஸோ நான் ஒரு பிளான் போட்டிருந்தேன், ட்ரெஸ்லாம் வாங்கிக்கலாம் அப்படி இப்படின்ட்டு. அண்ட் எல்லாருமே வந்து சரி ஓகே, பாட்டியும் வந்து ஓகே போலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் வந்து அண்ணா வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, இல்ல ரொம்ப லாங் அண்ட் டயர்ட் ஆயிடும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நாங்க என்னன்னா ஓகே ஒரே செலவா முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி வந்து அம்மா சொல்லியிருந்தாங்க. அப்புறம் அங்க இருந்து கிளம்புற வரைக்கும் சரி ஓகே போயிடலாம், இங்க திருப்பாம்பரம் கோவில் முடிச்சுட்டு நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டா குற்றாலம் வந்து போய் ஸ்டே பண்ணிடலாம், நைட் ஸ்டே பண்ணிடலாம். மார்னிங் வந்து காலையில குற்றாலம்ல ஃபால்ஸ்ல குளிச்சுட்டு அப்படியே பக்கத்துல பாபநாசம் போய் குளிச்சுட்டு வீட்டுக்கு வந்து அடுத்த நாள் போல கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி தான் பிளான் இருந்தது. அண்ட் வந்து ஒரு மாதிரி டைலமாலேயே இருந்தது, போலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி இருந்தது. அப்புறம் சரி ஓகே ஃபர்ஸ்ட் வந்து கோவில் போயிடுவோம், போயிட்டு அப்புறம் நம்ம இதை பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி திருப்பாம்பரம் வந்து போயிட்டோம். அண்ட் இந்த கோவிலோட டைம் பாத்தீங்கன்னா மார்னிங் 7ல இருந்து மதியம் 12:30 வரைக்கும் தான் போல. அண்ட் நாங்க போகும்போதே 2 கிட்ட ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து கோவில் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் பக்கத்துல வந்து இந்த ஒரு ஸ்பேஸ் இருந்தது, இங்கதான் வந்து நிறைய பேர் ஸ்டே பண்ணிருந்தாங்க. ஸோ நாங்க பண்ண பெரிய தப்பு என்னன்னா தாராசுரம்லாம் அங்கேயே இருந்திருக்கலாம், கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இங்க ரொம்ப வெயிலா இருந்தது, சுத்தமா முடியல. பட் படுக்க இடம் இருக்கு, பட் ஆனா ரொம்ப வேர்த்துச்சு அந்த மாதிரி இருந்தது. ஸோ ஈவினிங் வந்து ஒரு 4 o'clock போல ஓபன் பண்றாங்க கோவில். அண்ட் 4:30 போல வந்து ராகு கேது பூஜை வந்து பண்றாங்க. ஸோ திருமண தோஷம், கடன் தீரது, இந்த மாதிரி நம்ம எது பத்தி நினைக்கிறோமோ அதுக்காக ராகு கேதுக்கு வந்து ஒரு பரிகாரம் மாதிரி பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ராகுக்கும் கேதுக்கும் தனித்தனியா வந்து விளக்கு, அப்புறம் பால், தாலி கயிறு, அதுக்கப்புறம் வந்து அந்த திருமணம் அது எதுக்காகவும் அவங்க வந்து அதுக்கேற்ற மாதிரி கொடுக்குறாங்க. குழந்தை பிறக்குதுன்னா அந்த ஊஞ்சல் மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாமே வந்து ஒரு 350 என்னவோ சார்ஜ் பண்ணியிருந்தாங்க, அது வாங்கியிருந்தோம். அண்ட் நாங்க வந்து 4 போல கோவில் திறந்தாங்க, நாங்க 4:30 போல தான் ரெஸ்ட் ரூம் போறது, ஃபேஸ் வாஷ் பண்றது இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தோம். ஸோ வந்து டைம் ஆயிடுச்சு. அண்ட் 4:30 அண்ட் 5:30 ரெண்டு டைம் தான் வந்து ராகு கேதுக்கு வந்து அந்த பரிகாரம் மாதிரி பண்றாங்க. இங்க சிவனோட பேர் வந்து பாம்புரநாதர் அண்ட் அம்மனோட பேர் வந்து பிறைசூடி. ஸோ இவங்க 2 பேருக்கும் வந்து நாங்க அர்ச்சனை பண்ணிட்டு அதுக்கப்புறம் ராகு கேது தோஷம் வந்து நீங்கிறதுக்காக அந்த பரிகாரம் வந்து பண்றாங்க. ஸோ நம்ம யாருக்காக பண்றோமோ அவங்களே வந்து வச்சு பண்ண சொல்றாங்க. ஸோ அவங்க வந்து ராகு கேதுவோட அந்த ஒரு சிலை மாதிரி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுல வந்து பால் அபிஷேகம், அப்புறம் மஞ்சள், குங்குமம், வாழைப்பழம் இந்த மாதிரி இது எல்லாமே வந்து வச்சு சாமிக்கு வந்து இது பண்றாங்க. அண்ட் அதை நம்ம பண்ணிட்டு ஒரு 48 daysல வந்து நம்ம என்ன நினைக்கிறோமோ அது வந்து நடக்கும் அப்படின்ற மாதிரி இந்த கோவிலோட ஒரு ஐதீகம். ஸோ இது எல்லாமே முடிச்சுட்டு அண்ட் அங்க நாகம் வந்து தாலிலாம் கட்டிட்டு ஸோ அப்படியே வீட்டுக்கே போயிடலான்ற மாதிரி டிசைட் பண்ணிட்டோம். அண்ட் போகும்போது இந்த இடம்லாம் வந்து அவ்வளோ அழகா இருந்தது. அண்ட் இந்த சாட், பானிபூரி, மஷ்ரூம் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு டீலாம் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு நாங்க கிளம்பிட்டோம். அண்ட் விழுப்புரம் போற சைட்ல பயங்கர மழையா இருந்தது. அண்ட் திண்டிவனம்ல வந்து நைட் டிஃபன் முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு ரீச் ஆகவே நைட் ஒரு 12 போல ஆயிடுச்சு. அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ, பாய்.